பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் வன்முறைகளும் நாளுக்கு நாள் உலகில் அதிகரித்து வருவது கவலைக்குரியதாகும். அண்மையில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் உலகளவில் 10 நிமிடத்திற்கு ஒரு பெண் வன்கொடுமையினால் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் தங்களுக்கு நன்கு பழக்கமுடைய நபரினாலே அவர்கள் பல்வேறு வகையான துன்புறுத்தல்களையும் சித்திரவதைகளையும் எதிர்கொண்டு வருவதை அந்த ஆய்வு காட்டுவதாக கூறுகிறார் வழக்கறிஞர் யோகேஷ் எம் வீரசுந்தரம். பொதுவாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுவதாக யோகேஷ் வீரசுந்தரம் தெரிவித்தார். அதாவது உடல் பாதிப்பு அப்படின்வாங்க. ஃபிசிக்கலி உங்களை அடித்தாங்கள் காயங்கள் எல்லாம் இருக்குன்னா அது வந்து உடல் பாதிப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷுவல் வயலன்ஸ், அதாவது பாலியல் துன்புறுத்தல் அப்படின்வாங்க. அதாவது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி செய்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா உளவியல் பாதிப்பு, அதாவது வந்து சைக்காலஜிக்கல் ஹார்ம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த செயல் செஞ்சால்தான் இது வந்து வன்முறைகள் அப்படின்னு இல்லை. உங்களை மிரட்டினால் கூட வந்து இதுவும் வந்து ஒரு குற்றம் தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடித்தமான பொருள் ஒன்று இருக்குது, இந்த செயல் நீங்கள் செய்யவில்லைன்னா நான் இந்த பொருளை வந்து உடைத்திருவேன் அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஒரு வகையில் வந்து த்ரெட்டனிங் சொல்லுவாங்க. மேலும் ஒருவருக்கு விருப்பமான நபரை பணயம் வைத்து மிரட்டுவதும் துன்புறுத்தப் போவதாக அச்சுறுத்துவதும் கூட வன்முறையாக வகைப்படுத்தப்படும். இத்தகைய எதிர்மறை செயல்களை பொதுவெளியில் செய்வது மட்டுமல்லாது தனி அறையில் செய்தாலோ அல்லது சண்டைக்கு பிறகு பெண்களை வீட்டில் பூட்டி வைத்தாலோ அதுவும் வன்முறை பிரிவில் சேரும் என்று யோகேஷ் விவரித்தார். படிப்பு விஷயம், வேலை விஷயம், இல்லை ஏதாச்சும் வந்து வாய்ப்பு கேட்டு ஒரு பெண்மணி போகிறாங்களா, ஸோ இவங்களுக்கு மேலெல்லாம் வந்து இந்த வன்முறை செய்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா உலக ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 236 லட்சம் பெண்கள் இந்த ஃபிசிக்கல் இல்லை செக்ஷுவல் வயலன்ஸை வந்து அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பாங்க. ஸோ ஒரு எவரேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வயதுக்கு வந்த பெண்மணி பார்த்திங்கன்னா அந்த 4 பேர்த்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சும் வந்து இந்த விஷயத்தை வந்து கடந்து வந்திருப்பாங்க. பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களும் பாலியல் துன்புறுத்தல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வகைப்படுத்தப்படும் என்றாலும் தற்போது அவ்விவகாரத்தை கடுமையாக கருதிய நீதித்துறை புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தி இருப்பதையும் யோகேஷ் கோடிக்காட்டினார். இந்த மலேசியாவில் வந்து புதுசாக சட்டத்திட்டம் மாட்டினாங்க. அதாவது வந்து ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னுக்கு அது இல்லை. ஸ்டாக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் வந்து ஒன்று நபரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமே என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் பண்ணுறது. இது சோஷியல் மீடியா மூலியமாகவும் இருக்கலாம், இல்லை ரியல் லைஃப்பில் ஸ்டாக்கிங் பண்ணுறதாலும் இருக்கலாம். ஸோ இந்த செயல் செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக 3 வருஷம் சிறைச்சாலை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு சட்டத்திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு வன்முறை சட்டம் அப்படின்னு இருக்கு, டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இதை தவிர்த்து அந்த வீட்டில் உள்ள சிறுவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆகியோரை உட்படுத்தி நிகழும் துன்புறுத்தல்களும் மன உளைச்சல்களும் வீட்டு வன்முறையில் வகைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். எனவே வன்முறைகளில் இருந்து தங்களை எப்போதும் தற்காக்கும் முறைகளையும் உக்திகளையும் அனைத்து வயதுடைய பெண்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டியது இன்றைய சூழ்நிலையில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் கூறினார். செயலில் வந்து ஒன்று நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது அது பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியாகும் போது என்ன நம்ம செய்ய முடியும், என்ன சோஷியல் செக்யூரிட்டி நம்மளுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த சட்டத்திட்டம் பாலிசி கொண்டு வரும்போது வந்து நிறையா பேர் வந்து தைரியமாக அந்த வீட்டு விட்டு நடந்து வெளியே வருவாங்க. இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போலீஸ் புகார் செய்கிறதுலேருந்து எல்லாமே செய்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து மலேசியாவில் பொதுவாக வந்து 43 சேஃப் பிளேஸ் வாங்க, சேஃப் ஹோம். அதாவது புகார் செஞ்சுட்ட பிறகு அந்த வீட்டுக்கு நீங்கள் மறுபடியும் போக முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு சேஃப் ஹோம் இருக்குது. பெண்களை பாதுகாக்கும் பலதரப்பட்ட சட்டங்கள் நாட்டின் அரசியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ளதோடு அரசாங்கமும் அவ்வப்போது புதிய அணுகுமுறைகளை உருவாக்கி வருவதால் தங்களுக்கு ஏற்படும் வன்முறையை எதிர்க்கவும் அது குறித்து தைரியமாக புகார் செய்யவும் பெண்கள் தயாராக இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இன்று அனுசரிக்கப்படும் பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சட்டம் தெளிவும் அங்கத்திற்கு வழங்கிய நேர்காணலில் வழக்கறிஞர் யோகேஷ் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.